குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 12th மேக்ஸில் 12ஆம் வகுப்பு கணிதவியலில் பயிற்சி 1.4 2வது கணக்கு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்டாக நீங்கள் எழுதுனீங்கன்னா 1 மார்க். ஓகே, அதாவது ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1/4 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க, ஆனால் அது தப்பாயிருச்சு அப்படின்னா 1/4 மார்க் என்ன ஆயிரும், லெஸ் பண்ணிடுவாங்க. தப்பாக எழுதுனா மைனஸ் மார்க்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு ஆன்சர் எழுதிட்டீங்க ஆனால் தப்பாக எழுதிட்டிங்கன்னா மார்க் இதுக்கு மைனஸ் ஆயிரும். ஒரு மாணவர் 100 கேள்விகளுக்கு பதிலளித்து 80 மதிப்பெண்கள் பெறுகிறார். நல்லா கவனிங்க, ஒரு மாணவர் 100 கேள்விக்கு பதில் அளிச்சிட்டார். இருந்த 100 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிட்டார். அதில் எவ்வளோ மார்க் தான் பெறுறாரு? கிடைச்ச மார்க் எவ்வளோ? 80 மார்க். 100 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிட்டாரு. அதில் 80 மார்க் அவருக்கு ரிசல்ட்டில் வந்திருக்கு. இப்போது 80 மார்க்குன்னா உங்களுக்கு தெரியும், அவர் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதினாரு, எத்தனை கொஸ்டின் தப்பாக எழுதினாருன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அந்த 100 கேள்வியில் ஒரு 80 மார்க் வர்றதுக்கு அப்போ எத்தனை கேள்வி சரியாக இருக்கும், எத்தனை கேள்வி தப்பாக இருக்குன்றது நமக்கு தெரியாது. தப்பாக எழுதியிருக்கலாம், அதுக்கு மைனஸ் மார்க் போயிருக்கலாம், நிறையா கேள்வி கரெக்டாக எழுதியிருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. ஏனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்திருப்பார். சரியா? இப்போ எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக மார்க் பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாங்க. 80 மதிப்பெண்ணா 80 கேள்வி சரியாக எழுதியிருப்பாருன்னு அர்த்தம் கிடையாது. சரியா? ஏன்னா தப்பாக எழுதுனதுக்கு என்ன இருக்குது? மைனஸ் மார்க் இருக்குது. அப்போது மொத்தம் எத்தனை கேள்வி அவர் சரியாக டிக் பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாங்க. இங்கே 80 மதிப்பெண்ணா 80 கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருப்பாருன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதில்ல? ஏன்னா இங்கே மைனஸ் மார்க் இருக்குது, தப்பாக எழுதுனதுக்கு மைனஸ் மார்க் இருக்குது. ஸோ அப்போ எத்தனை கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் அளிச்சிருப்பாருன்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன விதியை பயன்படுத்தணுமா? கிராமரின் விதியை பயன்படுத்தி தீர்க்கணும். இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, சரியாக பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கையை நான் என்னன்னு வச்சுக்கிறேன். சரியாக பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கையை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். தெரியாது எத்தனை இது சரியாக பதிலளித்தாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. அடுத்து தவறாக பதிலளித்த, கொஞ்சம் நீங்கள் நீட்டாக எழுதிக்கோங்க. ஒரு நோட்டில் எழுதுனீங்கன்னா அதே நோட்டு கடைசி வரையும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே. தவறாக பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கை அதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாது எத்தனை கரெக்டாக எழுதினாங்க எத்தனை தப்பாக எழுதினாங்க, உங்களுக்கு தெரியாது. சரியாக பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கையை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். தவறாக பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கையை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம்? ஒய்ன்னு வச்சுக்கிறோம். சரியா? அப்போது இந்த சரியாக எழுதுனது தப்பாக எழுதுனது சேர்த்து தான் அவருக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு? அது ரெண்டையும் சேர்த்தா தான் 100 கொஸ்டின். அப்படி தானே? சரியாக எழுதின கொஸ்டினும் தப்பாக எழுதின கொஸ்டினையும் சேர்த்து தான் எத்தனை கொஸ்டின்? 100 கொஸ்டின் அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. அப்போ நான் இங்கே என்ன எழுதிக்கிறேன்? எக்ஸ் + ஒய் = 100. எக்ஸுன்றது சரியாக எழுதுனது, ஒய்ன்றது தப்பாக எழுதின கொஸ்டின். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து 100 கொஸ்டின். ஓகே. இப்போ கவனிங்க, சரியாக எழுதின கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்கு? 1 மார்க். அப்போ 1 × எக்ஸு. சரியா? தப்பாக எழுதிட்டோம்னா அதுக்கு எவ்வளோ மார்க்? மைனஸ் பண்ணுவாங்க, மார்க் போகும், அதனால் மைனஸ்ஸு. அப்போ 1/4 ஒய். புரியுதா? இது போக தான் சரியாக எழுதின கொஸ்டினில் இருந்து அதுக்கு கிடைச்ச மார்க்கில் இருந்து தப்பாக எழுதின கொஸ்டினுக்கு மைனஸ் மார்க் போக தான் அவருக்கு கிடைச்ச மார்க்கு 80. இது புரியுதா? ஒரு சரியாக எழுதுனா அதுக்கு 1 மார்க், 1 × எக்ஸ் தான் வரும். தப்பாக எழுதுனா ஒய்யை தப்பாக எழுதுகிற கொஸ்டின் நம்ம வச்சுக்கிட்டோம். தப்பாக எழுதுனா எவ்வளோ மார்க் போகும்? 1/4 மார்க் போகும். அதனால தான் இங்கே மைனஸ் பண்ணியிருக்கேன். இது போக தான் அவருக்கு வந்த மார்க்கு 80 மார்க். ஓகே. இப்போ டெல் நம்ம பயன்படுத்துகிறோம். இங்கே எக்ஸுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைனா 1 இருக்க அர்த்தம். இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 1. இங்கே ஒய்க்கு முன்னாடி 1. இங்கே ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது? -1/4. இப்போ டெல் பயன்படுத்துங்க. டெல் = என்ன எழுதலாம்? 1, எக்ஸுக்கு முன்னாடி 1, இங்கே எக்ஸுக்கு முன்னாடி 1 தான் இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், இப்போ ஒய்க்கு முன்னாடி 1, இங்கே ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது? -1/4 இருக்குது. ஓகே. இப்படி எழுதிட்டு
இங்கே எக்ஸுக்கு முன்னாடி 1, இங்கேயும் எக்ஸுக்கு முன்னாடி 1, இங்கே ஒய்க்கு முன்னாடி 1, இங்கே ஒய்க்கு முன்னாடி -1/4 எழுதிட்டேனா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை 1 × -1/4 என்ன தான் வரும்? -1/4 தான் வரும். அடுத்து நடுவில் எப்பவுமே மைனஸ் குறி தான் இருக்கும், நடுவில் மைனஸ் குறி தான், மறக்கக்கூடாது. அடுத்து இந்த ஒன்றையும் பெருக்கினா என்ன வரும்? 1 தான் வரும். அதை அப்படியே எழுதிடுங்க. சரி, இப்போ இங்கே கீழே ஒன்றுமே இல்லைன்னா என்ன இருக்கா அர்த்தம்? 1 இருக்கா அர்த்தம். அடுத்து 4க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுங்க. 4க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் 4. 4ஆல் எதை கூட்டினா இங்கே 4 வரும்? 4ஆல் எதை கூட்டினா இங்கே 4 வரும்? 1. அந்த 1 மேலே இருக்கிறதால மல்டிப்ளை பண்ணுங்கள், பெருக்குங்க. -1 × 1 -1. இல்லைன்னா இப்படி நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை கூட நான் வச்சுக்கலாம். -1 × 1 -1. அடுத்து இங்கே நடுவில் என்ன குறி இருக்குது? மைனஸ் குறி இருக்குது, மைனஸ் குறி போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், இங்கே 1 எதால் பெருக்கலாம்? 4 வரும். 4ஆல், அது 4ஆல் மேலே பெருக்கணும். இல்லைன்னா இப்படி நான் வச்சுக்கோங்க, 1 × 4 4. ஓகே, நடுவில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டு 1 × 4 4. இப்போது -1 -4 அப்படின்னா 2 நம்பருமே மைனஸோடு இருக்குது. அப்போ ஆட் பண்ணி என்ன பண்ணணும்? கூட்டி மைனஸ் குறி போடணும். -5/4. அப்போ டெல்லின் மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? டெல்லின் மதிப்பு -5/4 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து del1 கண்டுபிடிக்கணும், அடுத்து del2 கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி, இப்போது என்ன கண்டுபிடிப்போம்? del1 கண்டுபிடிப்போம். del1ன்னா இங்கே முன்னாடி இருக்க இந்த முதல் காலத்தை மட்டும் இங்கே வந்து 1. அப்போ இந்த முதல் காலத்தில் மட்டும் என்ன வரும்? இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1 இருக்குது முதல் காலத்தில். இதுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்? இந்த 100ஐயும் 80ஐயும் எழுத போகிறோம். புரியுதா? 100ஐயும் 80ஐயும் எழுத போகிறோம். அடுத்து டெல் இருக்க இடத்துல அடுத்து ரெண்டாவதுல என்ன இருக்குது? 1 -1/4 இருக்குது. இது அப்படியே எழுதிருங்க. 1 -1/4 இது அப்படியே எழுதிருங்க. சரியா? இப்போது del1 = 100ஐயும் என்னது -1/4 என்ன பண்ணணும்ப்பா? பெருக்கணும். அப்படி தானே? இங்கேயே உங்களுக்கு பெருக்க கஷ்டமாக இருந்தால் சைடில் பெருக்கி பாருங்கள். 100 × -1/4 நான் பெருக்கி பார்க்குறேன். சரியா? 4ஆம் வாய்ப்பாடு, ஒரு நாள் 4, 10 எடுத்துக்கோ. 10ல் எத்தனை நாள் இருக்குது? 2 இருக்குது. 4 2s are 8, 2 8. அப்போ 10ல் 8 போச்சுன்னா மிச்சம் 2 இருக்கும். அந்த 2 அந்த 0க்கு முன்னாடி போடுவீங்க, அப்படி தானேப்பா? அப்போ இது என்ன நம்பர் ஆகும்? 20. அப்போ 4ஆம் வாய்ப்பாடில் எப்போ 20 வரும்? 4 16, 4 25. ஓகே, அடுத்து 25. இங்கே என்ன இருக்குது? ஒரு -1 இருக்குது. அப்போ 25 × -1 -25. புரியுதா? இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இந்த 100ஐயும் இந்த -1ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -25 வருது. அடுத்து இதையும் பெருக்குங்க. இதையும் பெருக்குனா என்ன வரும்? இது ப்ராக்கெட் போட்டுருங்கப்பா, ஃபுல்லாக வராது. ஓகே, 8 × 1 80 × 1 80. நடுவில் மைனஸ் தான் வரும்னு சொல்லியிருக்கேன், -80. சரியா? இப்போ பாருங்கள், del1 = இதுவும் -25, இதுவும் -80. அப்போ கூட்டி என்ன குறி போடணும்? மைனஸ் குறி போகணும். 80 25 கூட்டினா என்ன வரும்ப்பா? 105 வரும். ரெண்டுக்குமே மைனஸ் குறி இருக்கனால மைனஸ் குறி போட்டிருக்கேன். இப்போ நம்ம del1 என்ன பண்ணிட்டோம்ப்பா? கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் del2 கண்டுபிடிப்போம். del2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? மொதல் இருக்க நம்பர் அப்படியே எழுதிடணும், ரெண்டாவது வர காலமில் மாற்றி எழுதணும். இந்த டெல்லை பாருங்கள், இந்த டெல்லில் மொதல் இருக்கிறத 1 இருக்கா, அதை அப்படியே எழுதிருங்க. இந்த ரெண்டாவது இருக்கா, del2 தானே பண்ணுறோம். அப்போ இந்த ரெண்டாவது இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த 100ஐயும் 80ஐயும் எழுதுவீங்க. புரியுதா? பாருங்கள், மொதல் இருக்கிறத அப்படியே எழுதிருங்க, 1 இந்த ரெண்டாவது இருக்கிறதுல 100 80ன்னு எழுதிருங்க. இப்போ அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 80 என்னப்பா வரும்? 80. அடுத்து என்ன குறி வரும்? மைனஸ் குறி. 1 × 100 100. இப்போ பாருங்களேன், ஒரு சின்ன நம்பர் முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா என்ன இருக்கா அர்த்தம்? ப்ளஸ் இருக்கா அர்த்தம். ஒரு நம்பர் ப்ளஸ்ஸோடு இருக்குது, இன்னொரு நம்பர் மைனஸோடு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிச்சா 20 வரும். எது பெரிய நம்பர்? இதுதான் பெரிய நம்பர், அதோட குறி மைனஸ், அதை போடுங்க. del2 = -20. புரியுதாப்பா? ஓகே, ஸோ இப்போ del1 கண்டுபிடிச்சாச்சு, del2 கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நமக்கு தெரிய வேண்டியது என்னது? கொஸ்டினில் கேட்டது எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்திருப்பார். அதை நம்ம என்னென்னு வச்சுக்கிட்டோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ எக்ஸ் கண்டுபிடிங்க. எக்ஸ் = del1/del. சரியா? எக்ஸ் = என்னது? del1/del. del1ஓட மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்க பாருங்கள். del1 மதிப்பு என்ன இருக்குது? -105 இருக்கா? அந்த -105 போடுங்க. பை டெல்லினோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். டெல் மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? -5/4 கண்டுபிடிச்சி வச்சோமா? அதை எழுதுங்க. -5/4.
ஓகே, இது இப்படி கீழே இருக்கிறத மேலே கொண்டு போயிடுவோம். அப்போ -105 இது மேலே கொண்டு போயிருங்க. 4/-5 இப்படி இருக்குது. என்னப்பா இப்போது 4×5 5 இதில் பாருங்கள் 10 எடுத்துக்கோங்க. 2 10 4×5 5. ஓகே, அப்போ இந்த மைனஸையும் அடிச்சு கொடுத்துருங்க, இந்த மைனஸையும் அடிச்சு கொடுத்துருங்க. அப்போ 21 × 4 என்ன வரும்ப்பா? 21 4 பெருக்கினா என்ன வரும்? 1 4 4 4 2 4 2 8 84. அப்போது x = 84னா என்ன? எக்ஸுன்றது என்னன்னு வச்சுருந்தோம் நம்ம எக்ஸுன்றதை. இதில் பாருங்கள், சரியாக பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கை தான் எக்ஸு. அப்போ எக்ஸின் மதிப்பு நமக்கு 84 வந்திருக்கு. அப்போ எவ்வளோ விடாவை வந்து அவர் கரெக்டாக போட்டிருக்காரு? 84 கரெக்டாக போட்டிருக்காரு. 84 மார்க் வந்திருக்கும். ஆனால் அவர் சில கொஸ்டின் என்ன பண்ணிட்டாரு? தப்பாக போட்டார். அதனால அதுக்கு மைனஸ் மார்க் ஆகி தான் அவர் 80 மார்க் எடுத்திருக்காரு. அப்போ எத்தனை கேள்வி தப்பாக எழுதினார் கண்டுபிடிச்சிடலாமா? ஒய் கண்டுபிடிச்சிருவோமா? பாருங்கள். இப்போ y = என்ன ஃபார்முலா வரும்? del 2/del. del 2/del. எக்ஸுக்கு del 1/del, yக்கு del 2/del. ஓகே, நான் சரி, ரைட்டு. இப்போ பாருங்கள், del 2ஓட மதிப்பு என்னது? என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? del 2 -20 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதை எழுதிருங்க -20ன்னு. டெல்லோட மதிப்பு நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், -5/4. சரி, இது இப்படி இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் மாற்றலாமாப்பா? -20 × -5/4ன்னு இருக்குது. இது வகுத்தலில் இருக்குது. வகுத்தலை பெருக்கல்ல கொண்டு போகிறப்ப என்ன ஆகும்? கீழே இருக்கிறது மேலே போயிடும். மேலே போயிடுச்சா? மேலே இருக்கிறது கீழே வந்துடும். -5 கீழே வந்துருச்சா? இப்போ இந்த மைனஸையும் அடித்து கொடுத்துருங்கப்பா. 4×5 5 ஐநாங்க என்னது? 20. இப்போ 4 4s என்னது? 16. அப்போது y = என்னது? y = என்னது? 16. தப்பாக எழுதின கொஸ்டின் வந்து எவ்வளோ? 16 கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்காரு. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1/4 மார்க் போயிருக்கோம். அதனால தான் அவருக்கு வந்து 80 மார்க் கிடச்சிருக்கு. நம்ம எக்ஸை மட்டும் எடுத்து எழுதணும்னா போதும். இந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் எடுத்து எழுதிருங்க. நான் இங்கே எழுதுகிறேன், நீங்கள் கீழே கடைசியில் எழுதிருங்க. தேர்ஃபோர் சரியாக விடை, இதை கடைசியில் நீங்கள் எழுதுங்க, எனக்கு இடம் இல்லாதனால இங்கே எழுதுகிறேன். சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை எவ்வளோப்பா? அதான கொஸ்டின் 84 ஆகும் அப்படின்னு எழுதிருங்க. இதோட இந்த சம் முடிஞ்சது. தேங்க்யூ. எக்ஸஸ் 1.7 நம்ம எடுத்துக்காட்டு கணக்கு 1.7 எடுத்துக்காட்டு கணக்கு 1.4 நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதையும் போய் பாருங்கள். இனி அடுத்தும் சம்ஸ் வரும். நீங்கள் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.